பச்சரிசி ஆட்டி பணியாரம் சுடுறேன். உளுந்து வெந்தயம் போட்டு ஆட்டி பணியாரம் 2 நாளைக்கு பசிக்காது. இப்படி சாப்பிட்டீங்கன்னா 2 நாளைக்கு பசிக்காது. 2 நாளைக்கு பசிக்காது. மகி ஆத்தா என்ன பண்றாங்க? மாவு ஆட்டுறாங்க. பனீர் பண்ணிருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சரிசி பணியாரம் சுடுறதுக்காக தான் பச்சரிசி 1/2 கிலோவும் உளுந்து காஃபி குடிக்கிற டம்ளரில் 3/4 டம்ளரும் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்குறோம். பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு. நம்ம பாட்டி ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம என்ன தான் இப்போலாம் கிரைண்டர்லாம் வந்தாலுமே நம்ம செக்கில் ஆட்டி சாப்பிட்றது அது ஒரு தனி சுவை தான். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசியில் பணியாரம், இட்லி, தோசைன்னு எல்லாமே சுடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பச்சரிசி மாவு தோண்டியாச்சு. மகி ஆத்தா என்ன பண்றாங்க? மாவு ஆட்டுறாங்க. பனீர் பண்ணிருக்கு. என்ன சொல்றாங்க? அப்படி சாப்பிடலாம். பனாய் சாப்பிடலாம். பணியாரமா? ஆமா. யார் சுட்டு தருவா? ஆத்தா. எனக்கு தெரியா? அடுத்ததான் நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உளுந்தை போட்டு பாட்டி ஆட்டிகிட்டு இருக்காங்க. பன்னீர் வேணுமா சாமி? எத்தனை பன்னீர் வேணும்? நிறைய வேணுமா? அச்சோ, நிறைய சாப்பிடுவீங்களா? அப்புறம் அப்பாவுக்கு? அப்பாவுக்கு கொடுக்க. அம்மாவுக்கு? அம்மாவுக்கு கொடுப்பேன். தாத்தாக்கு? தாத்தாக்கு கொடுப்பேன். எல்லாத்துக்கும் குடிச்சு சாப்பிடுவியா? அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்? அப்பாவுக்குலாம் நீனு எடுத்துக்கோ. நீனு பண்ணிக்கோ. எனக்கு நிறையா பண்ணுவேன். ஆமா ஆமா, எனக்கு நிறையா பண்ண வேணும். நீ நம்ம உளுந்தெல்லாம் தோண்டி எடுத்துட்டாங்க பாட்டி. உளுந்து, அரிசி மாவு எல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அடுத்த நாள் நல்லா பொங்கிருச்சு. நம்ம பாட்டி பணியாரம் சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம பணியாரத்தை ஊற்றலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மொறுன்னு வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பச்சரிசி பணியாரம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. சாம்பார் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்தது. இங்கே பாருங்கள் நம்ம பாட்டி எப்படி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.